Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம முள் முருங்கை இலையில அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதாங்க முள் முருங்கை இலை. இதனுடைய மரத்தண்டுல தான் முள் இருக்கும். அதனால இது முள் முருங்கை இலைன்னு சொல்றாங்க. ஒரு காம்புல 3 இலை இருக்கும். இதனுடைய சுவை கசப்பு டேஸ்ட்டும் துவர்ப்பு டேஸ்ட்டும் லைட்டாக இருக்கும். அடையா செய்யும் போதில் அது அவ்வளோவா தெரியாது. இப்போ இலையை சுத்தம் பண்ணியாச்சு. இந்த இலையில் நடுவில் இருக்கிற இந்த நரம்புகளை எடுத்துட்டு இலையை சுத்தம் பண்ணிக்கணும். சளி இருமலுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த இலை. மழைக்காலங்களில் இதை அந்த மாதிரி அடை செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நான் ஒரு காம்பில் இருக்க 3 இலையும் இன்னொரு காம்பில் இருக்க 2 இலையும் சேர்த்து மொத்தம் 5 இலை எடுத்திருக்கேன். இப்போ அரிசி எவ்வளோ எடுத்துக்கலாம் பார்க்கலாம். இட்லி அரிசி 2 பங்கு, 1 பங்கு பச்சரிசி. இதை நான் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ ஜாரில் சுத்தம் பண்ண இலையை சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாய் வற்றல், கொஞ்சமாக மிளகு. இது நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் மிளகு அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் ஊற வச்ச அரிசி அதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு ஜாரை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டேன். இப்போ கல் சூடாக இருக்குது. அடை ஊற்றிடலாம். சுற்றி எண்ணெய் விட்டு மூடி வச்சுருங்க. வெந்ததும் நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. காலையில் டிஃபனுக்கும் இந்த அடை நல்லா இருக்குங்க. தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா. அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.